ஸோ வெல்கம் பேக் கைஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்னென்னா, இது ஒரு ரெகுலேட்டர் கைஸ். ஸோ என்ன ஒரு வோல்ட்டு கொடுத்தாலும், இந்த பக்கம் என்ன வோல்ட்டு கொடுத்தாலும் இந்த பக்கம் வந்து 5 வோல்ட்டாக தான் கடத்தி விடும். ஸோ இது வந்து ஒரு ரெகுலேட்டர். ஸோ இந்த பக்கம் 12 வோல்ட்டு கொடுத்தா, 12 வோல்ட்டு நெகட்டிவ் கொடுத்தா, இந்த பக்கம் ஒரு நெகட்டிவ் எடுத்து 5 இந்த பக்கம் 5 வோல்ட் கிடைக்கும். ஸோ இதை வச்சு ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோ பார்ப்போம். பண்ணியிருக்க பாருங்க. இந்த பக்கம் பாசிட்டிவ் 12 வோல்ட், இது ஒரு நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த பக்கம் இதே கனெக்ஷனில் ஒரு நெகட்டிவ் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் எடுத்துருக்கிறேன். ஓகேயா? ஸோ இந்த 5 வோல்ட் வந்து இது ஒரு ஃபேனு, இது ஒரு லைட்டு, இது ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஸோ இது ஆன் பண்ணி ஓவராக டெம்பரேச்சர் ஆகுது. சரிங்களா? டெம்பரேச்சர் சென்சர் இல்லை. ஸோ என்ன எப்படி டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் தண்ணி கொதிக்க வைக்குமா அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது தண்ணியில் போட்டு தான் பார்க்க போகிறேன். என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த கிளாஸில் போட போகிறீங்க. அதுக்கு தண்ணி ஊற்றணும். இதில் தண்ணியில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ண உடனே அந்த லைட் இருந்து கரெக்டாக ஃபேன்ஸ் தண்ணியில் வைக்கணும். தண்ணி ப்ளூவாக வச்சு ஸோ ஃபேன் சுற்றுது. ஸோ ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் வெளியே வருது பாருங்கள், தண்ணியிலேருந்து வெளியே. ஸோ ஒரு ரெகுலேட்டர் டெம்பரேச்சர் ஹீட் ஆகுது. அங்கே பாருங்கள், மேலே சின்ன சின்ன பபுள்ஸ் தெரியுது. நான் நல்லா நீட்டான தண்ணி தான் போட்டேன். ஃபேனில் இருக்க டெஸ்ட்டு தான் பண்ணிட்டு, ஃபேனுக்கு டெஸ்ட்டு தான் ரொம்ப வெளியே வந்துட்டு. இந்த தண்ணி வந்துட்டு ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. ஸோ அந்த ஹீட் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது. அந்த ஃபேன் உள்ளே போட்டிருக்கேன். அந்த ஃபேன் உள்ளே சுற்றுது இல்லை, ஸ்லோவாக சுற்றுருக்கேன். ஃபேனுக்கு திணறுது. ரெகுலேட்டர் ஹீட் ஜென்ரேட் பண்ணினே இருக்கேன். ரொம்ப நேரமாக ஓடின ரியாக்ஷனுக்கு ஸோ என்கிட்ட கொஞ்சம் சால்ட் இருக்குது. சால்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் போட்டது பியூரா ஃபில்டர் வாட்டர். ஃபேன் என்ன இருக்கான்னு ஃபேனில் ஓட முடியல. ஸோ சால்ட் போட்ட உடனே இன்னும் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது கைஸ். இந்த பக்கம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கம்ப்ளீட்டாக சால்ட் வாட்டர் போட்ட உடனே கம்ப்ளீட்டாக ஆக்சிடேட் ஆகுது. ஹைட்ரஜன் தனியாக பிரிந்து வெளியே வருது.
இன்னும் அமையாமல் இருக்குது.